ஹலோ எவரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களை ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். நான் டேரக்டா லெவல்ஸ் உள்ள போயிடலாம். அண்ட் நேத்து மார்க்கெட் லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆச்சு, ஓகே அது மறக்காம கமெண்ட் பண்றேங்க. நேத்து கொடுத்த லெவல்ஸ் மார்க்கெட்ல சூப்பரா ரியாக்ட் ஆயிருக்கும். இந்த ஹைக்கு மேல போனா கால் ஆப்ஷன்ன்றது போகன்ற வியூவும் சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டா நம்ம கொடுத்த லெவல்ஸ் அதே லெவல்ஸ் நானுமே ட்ரேட் பண்ணி நீங்க நான் ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். போன ஃப்ரைடே ஒரு லாஸ் பண்ணியிருப்போம். 7,000 சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஆனா அந்த லாஸை இன்னைக்கு நம்ம டபுளா ரெக்கவரி பண்ணிட்டோம். ஓகே. அண்ட் நாளைக்கு லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுன்றதை பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி மெம்பர்ஷிப்போட அப்டேட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் பாருங்களேன். இப்போ மெம்பர்ஷிப்போட அப்டேட்ஸ் என்ன கொடுத்திருந்தோம்னா இது கிளியரா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப்ல ஒரு சின்ன வாய்ஸ் நோட் கரெக்ஷன் ஒன்று பண்ணியிருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் சேஃப் ஜோன் ரிஸ்க் ஜோன்ன்றது கொடுத்துருப்பேன். இப்போ மார்க்கெட்ல சேஃபர் ஜோன்னா மார்க்கெட் வந்து 57,000 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 57,826 வந்து இங்க வந்தா ரிவர்சல் சேஃப் ட்ரேடர்ஸ் இங்க வந்தா எடுக்கலான்றத சொல்லியிருப்போம். ஓகே. ரிஸ்க் ட்ரேடர்ஸா இருக்கீங்கன்னா 57,903 இந்த லைக் இது நான் இன்னைக்கு வாய்ஸ் நோட்ல என்னன்னா ஒரு 5 பாயிண்ட் கம்மியா சொல்லியிருப்பேன். ஆனா இந்த வியூ சார்ட் கரெக்டா கொடுத்துருப்போம். ஓகே. இப்போ 57,903 ஓகேங்களா. எக்ஸாக்டா இங்க இருந்து மார்க்கெட் நமக்கு ரிவர்சல் ஆயிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஜோன் நான் டிரா பண்ணி கொடுத்துருப்பேன் மார்னிங். இந்த ஜோன் நேத்துமே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா வியூ தெரியல. நான் மார்னிங் தான் டிராப் பண்ணணும். நேத்து கொடுத்தனான்னு தெரியல. இது நான் மார்னிங் எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கேன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 10 மணிக்கு சார்ட் நான் மெம்பர்ஷிப்ல கொடுத்துருக்கேன். என்ன வாய்ஸ் நோட் கொடுத்துருப்பேன்னா கால் ஆப்ஷன் சைட்ல யாரும் கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருப்போம். இப்ப நிறைய பேர் கேட்டீங்க ப்ரோ நீங்க யூடியூப்ல லெவல்ஸ் கொடுத்துறீங்களா, அப்புறம் எதுக்கு ப்ரோ மெம்பர்ஷிப்போட சப்போர்ட் இருக்கு அப்படின்னா அன்னைக்கான ட்ரெண்ட் எப்படி போகுன்றத கொடுத்துருவோம். இப்போ நான் மார்னிங் என்ன சொன்னேன்னா கால் ஆப்ஷன் சைட்ல போகாதீங்க. இப்போ நீங்க புட் ஆப்ஷன் போகணும்னா டேயோட லோ 57,624 கட் பண்ணாதான் புட் ஆப்ஷன் போகணும். அது வரைக்கும் நம்மளோட வியூ ஃபுல்லாவே கால் ஆப்ஷன் தான் இருக்கணும். கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நான் வாய்ஸ் நோட் கொடுத்துருப்பேன். எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து இந்த லோ டச் பண்ணி நமக்கு இந்த ஹை வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் கொடுத்துருக்கும். நல்லாவே மார்க்கெட் மூவ் ஆயிருக்கும். அதே போல நமக்கு மார்க்கெட் வந்து ஆஃப்டர் ஒரு 10 to 8க்குலாம் இந்த ரேஞ்சில் நான் ப்ராஃபிட் நான் ட்ரேட் க்ளோஸ் பண்ணிப்பேன். எக்ஸாக்டா இந்த பாயிண்ட் டச் பண்ணி இந்த ஹை வரைக்கும் போயிருக்கும். இதான் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எப்படி உங்களுக்கு நான் மார்க்கெட்ல கொடுப்பேன்னா வாய்ஸ் நோட்டா கொடுத்துருவோம். தெரியுதுங்களா? அந்த இடத்துல வாய்ஸ் நோட் ஒரு 1 minute 45 secondsக்கு வாய்ஸ் நோட் கொடுத்துருப்பேன். இந்த வாய்ஸ் நோட் என்னன்னா லைக் எப்படி மார்க்கெட் மூவ் ஆகும், நிஃப்டி எப்படி போகும், பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் எப்படி போகும். இது கால்ஸ் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கால்ஸ் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் 10:36 பாத்தீங்கன்னா சேஃப் ட்ரேடர்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ரிஸ்க் ட்ரேடர்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு 15 minutes கழிச்சு எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்கன்றது சொல்லியிருப்பேன். ஏன்னா மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ட்ல கன்சால்டேஷன் எடுத்தது அதில் க்ளோஸ் பண்ணிக்கோங்கன்றது நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. இதான் மெம்பர்ஷிப் அப்டேட்ஸ். கால்ஸ் கொடுக்க மாட்டோம். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி போகும், அப் ட்ரெண்ட் போகுமா, டவுன் ட்ரெண்ட் போகுமா, இந்த ஹையை கட் பண்ணா கால் ஆப்ஷன், இந்த லோ கட் பண்ணா புட் ஆப்ஷன் அப்படின்றத மட்டும் தான் கொடுப்போம். மெம்பர்ஷிப்ல யாரா ஜாயின் பண்ணா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு. நம்பரை ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணி ஸ்லாட் புக் பண்ணிக்கோ, மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த நவம்பர் பேட்சோட ரெஜிஸ்ட்ரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, நவம்பர் பேட்சோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தான் ஸ்லாட் ஓப்பன் பண்ணிருக்கோம் நவம்பர் பேட்ச்க்கு. நவம்பர் 20 அடுத்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே ஃபைன். அண்ட் மார்க்கெட் வந்து எப்படி போகுன்ற வியூ நாளைக்கு எக்ஸ்பெக்டட் ஜோன்ன்றது நம்ம பார்த்துலாம். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கன் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் பாக்குறவங்க மறக்காம கமெண்ட் பண்றேங்க. இன்னைக்கு எப்படி ட்ரேட் எடுத்திருந்தீங்க, மார்க்கெட் இன்னைக்கு லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சு, ப்ராஃபிட் பண்ணீங்களா, லாஸ் பண்ணீங்களா, அண்ட் இன்னைக்கு லெவல்ஸ் வச்சு எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்றேங்க. ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா கிரீன் கலர் ஹார்ட், லாஸ் பண்ணீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட். லாஸ் பண்றவங்க ரீசன் சொல்லுங்க. எதுக்காக லாஸ் பண்ணீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணீங்களா, எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அப்கமிங்ல வீடியோஸ் மேக் பண்ணும்போது அந்த பாயிண்ட்லாம் நான் கேப்சர் பண்ணி இந்த ரேஞ்ச். இப்போ நேற்று ஒரு வியூ சொல்லியிருப்பேன், ட்ரெண்ட் அனாலிசிஸ்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்படி நீங்க வந்து நேத்தே சொன்னீங்க கால் ஆப்ஷன் சைட்ல இது மேல போச்சுன்னா போலாம்னா ட்ரெண்ட் சிம்பிள். இப்போ ட்ரெண்ட் என்னும்போது நமக்கு ஓவரால் ட்ரெண்ட் அப் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ 57,486 என்ற ஜோனை கட் ஆகுதுன்னா நமக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போகும். இப்போ இந்த பாயிண்ட் கட் ஆச்சா, ஏன்னா ஓவரால் இந்த ஹையர் ஹை லோவர் லோன்ற லேர்ன் பண்ணவங்களுக்கு இது இப்போ லேர்ன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஏன்னா மார்க்கெட் வந்து லைக் இந்த ரேஞ்ச் வந்து பாருங்க டவுன் ட்ரெண்ட். அப்ப அப் ட்ரெண்டா மாறணும்னா ப்ரீவியஸோட ஹையை நமக்கு எப்ப கட் பண்ணி க்ளோஸ் வைக்குதோ அப் ட்ரெண்ட் கரெக்ட்டுங்களா. அப்ப நமக்கு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸோட ஹையை கட் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு, ப்ராப்பர் அப் ட்ரெண்ட். அதை தான் கால் ஆப்ஷன்ல ஸ்ட்ராங்கா சொல்லிப்ப கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ட்டு. அதே போல டவுன் ட்ரெண்ட் புட் ஆப்ஷன் போலாம்னா ஏன்னா ட்ரெண்ட் கண்டிப்பா லோவர்ல இப்போ ஹை போயிட்டு திருப்பி நமக்கு லோ வருதுன்னு வச்சுக்கோங்க, ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். அப்ப நம்ம தாராளமா புட் ஆப்ஷன் போலாம். இப்போ நீங்க வந்து லைவ் மார்க்கெட்ல இருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. லெவல்ஸ்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகும். ஆனா லைவ் மார்க்கெட்ல என்னன்னா அதெல்லாம் நீங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே
ஃபைன். ஹோப் உங்களுக்கு நேத்து சொன்ன லெவல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கும். ஓகே, நாளைக்கான லெவல்ஸ் எப்படின்றது பார்த்தலாம். இந்த வீடியோக்கு மினிமம் 200 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. பாக்குறவங்க ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. லெவல்ஸ் தெரியாம போயிட்டு ரேண்டமா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த லெவல்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ மார்க்கெட் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளே டிராவல் ஆகுது. நாளைக்கு வந்து இப்ப இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 58,232 இந்த ஜோன் தான் நம்ம நாளைக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற ரிவர்சல் ஜோன். இப்ப நாளைக்கு மார்க்கெட் வந்து ஸ்கேல்பிங் பண்றீங்க அப்படின்னா 57,000 ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட். 58,232 ஜோனும் 57,903 ஜோன். ஓகேங்களா? இந்த ஜோன் இதுக்குள்ள நம்ம நாளைக்கு மார்க்கெட் டிராவல் ஆகுதுன்னா நமக்கு சைட்வேஸ்ல தான் வர மார்க்கெட் டிராவல் ஆக பாசிபிள். ஓகேங்களா? அப்ப இந்த லோ டு ஹை பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப லோ டு ஹைன்னும் போது இதுவே நமக்கு 330 பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப சைட்வேஸ்னு எடுத்துக்க முடியாது. லைக் ஒரு சின்ன ரிவர்சல்ன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ட்ரெண்ட் வந்து ஓவரால் நமக்கு என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? இப்ப ட்ரெண்ட் ஹைல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சின்ன ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப நீங்க நாளைக்கு கால் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா, லாங் கால் ஆப்ஷன் போனோம்னா ஒன்னு மார்க்கெட் வந்து 57,903 ஜோன் கிட்ட வந்துச்சுன்னா கால் ஆப்ஷன்ன்றதை போகணும். அகைன் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா 58,232 இந்த ரேஞ்சை கட் ஆச்சுன்னா தான் கால் ஆப்ஷன் போகணும். இந்த ரேஞ்ச் தான் நாளைக்கு கால் ஆப்ஷன் ஜோன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஜோன் வந்தா தான் கால் ஆப்ஷன் போகணும். அது வரைக்கும் நீங்க வந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு பிஃபோர் ரிவர்சல் இங்கேயும் ரிவர்சல். அப்ப என்னன்னா சின்ன ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு. லைக் ரிஸ்க் எடுக்கிறவங்க புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். சேஃபா ட்ரேட் பண்றவங்க நான் சேஃபா தான் ப்ரோ போனோம்னா லைக் ஃபால் ஆகும்போது இங்க இருந்து கால் ஆப்ஷன் பிளான் பண்ணுங்க. ஓகேங்களா? நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் சிம்பிள். ஒன்னு மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் இருக்குன்னா இந்த ஹைல இருந்து டச் பண்ணி இந்த லோ வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து இன்னொரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இன்னொரு பேட்டர்ன் என்னன்னா மார்க்கெட்ல லைக் இந்த ரேஞ்ச். ஓகேங்களா? இது வந்து அடிஷனல் லெவல். இப்ப இன்னைக்கு ஃபார்ம் ஆன லெவல் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 58,000 இன்னைக்கு ஓஐ டேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதாவது ஓகேங்களா? இந்த ரேஞ்ச்ல இப்போ 58,000 வந்து லைக் இது வந்து செகண்டரி கன்ஃபர்மேஷனா வச்சுக்கோங்க. இது பிரைமரி கிடையாது, செகண்டரி கான்செப்ட் தான். அப்ப நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன்னா இப்ப இங்க இருந்து நமக்கு நாளைக்கு ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்ச் 57,903 வந்து இங்க இருந்து கால் ஆப்ஷன் போகலாம். இல்ல பிரேக் அவுட் கொடுத்து இந்த ரேஞ்ச்ல இருந்து இப்ப நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா 58,000 எடுக்கலாம். சேஃபா எடுக்கிறீங்கன்னா 57,903 இருந்து நம்ம ரிஸ்க். ஓகேங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். கொஞ்சம் வீடியோ திருப்பி ஒரு வாட்டி பாருங்க, உங்களுக்கு புரியும் எந்த வியூ சொல்றேன்ட்டு. இப்போ இன்கேஸ் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா லைக் ரிவர்சல் ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க சேஃப் ட்ரேடர்ஸ்னா புக் பண்ணிக்கோங்க. செகண்ட் டார்கெட்னா இந்த ஹை வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இதான் நமக்கு நாளைக்கு கால் ஆப்ஷன் வியூ. இப்ப நாளைக்கு வந்து லைக் இங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த ஹை. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச். இந்த லோல இருந்துச்சுன்னா ஸ்கேல்பிங்ல மேக்ஸிமம் பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் போகலாம். அப்புறம் இப்ப புட் ஆப்ஷனே கிடையாதுன்னா நாளைக்கு 57 நல்லா பண்ணிக்கோங்க. 57,624 ஜோனை கட் ஆச்சுன்னா மட்டும் தான் நாளைக்கு புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணும். இப்ப இது வரைக்குமே கால் ஆப்ஷன் வியூல தான் இருக்கு. ஓகேங்களா? ஃபைன். கட் ஆகட்டும். கட் ஆச்சுன்னா இந்த மெம்பர்ஷிப்ல அப்டேட் பண்றேன். எந்த லெவல் கிட்ட போச்சுன்னா நம்ம திருப்பி மார்க்கெட்ல புட் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ட்ரெண்ட் மாற மாதிரி இருந்துச்சுன்னா நான் மெம்பர்ஷிப்ல கொடுக்குற யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்ப அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? நேத்து கொடுத்த லெவல்ஸ் மார்க்கெட் சூப்பரா ரியாக்ட் ஆயிருக்கும். ஆனா பேங்க் நிஃப்டில நீங்க நிறைய பேர் ட்ரேட் எடுத்திருக்க முடியாது. ஏன்னா நமக்கு எந்த கன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மொமெண்டம் நல்லா இருந்தது. ஆனா எந்த கன்ஃபர்மேஷனும் கிடையாது. டைரக்டா பிரேக் அவுட்ல ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்கலாம். கன்ஃபர்மேஷன் வச்சு அந்த ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? இப்ப நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ரிவர்சல் ஜோன் இப்ப ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கால் ஆப்ஷன்ஸ் சைட்ல தான் இருக்கு இப்ப வரைக்குமே. ஓகேங்களா? அண்ட் 26,000ங்களா கரண்ட் சினாரியோ மார்க்கெட் வந்து நியூட்ரல் தான் இருக்கு. பெரிய கேப் அப்பும் கிடையாது, கேப் டவுனும் கிடையாது. கிஃப்ட் நிஃப்டி நியூட்ரலா தான் இருக்கு. மேபி அது மாறுதுன்னா நாளைக்கு டெலிகிராம்ல கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. இப்ப நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ரிவர்சல் ஜோன் பாத்தீங்கன்னா 25,900 ஓகேங்களா? 900 902 இந்த ரேஞ்ச். இப்ப நான் சொல்றது எல்லாமே அக்யூரேட்டான பாயிண்ட் கிடையாது. ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல போகும். ஓகேங்களா? கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கொடுக்குற லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா ரிவர்சல் ஆகும். ஆனா ஒரு 5 பாயிண்ட் கீழே போகும், 5 பாயிண்ட் பிஃபோர் ரிவர்சல் ஆகும். கரெக்டா அந்த ரேஞ்ச் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ 25,900 இருந்து நாளைக்கு ரிவர்சல் இங்க இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரோ இப்ப நான் டவுன் ட்ரெண்ட் எங்க ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 25,821 கீழே போச்சுனா தான் நம்ம புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸே பண்ணணும். அது வரைக்கும் நம்ம கால் ஆப்ஷன்லயே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இதோட லோவை கட் பண்ணணும். லோவை கட் பண்ணாதான் புட் ஆப்ஷன், அது வரைக்கும் கால் ஆப்ஷன் தான். இப்ப நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ரிவர்சல் சொன்னா இப்ப இங்க இருந்து நாளைக்கு மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் 26,000 25,981 20 பாயிண்ட்ஸ் இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா இப்ப ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா இங்க இருந்து ஒரு ஷார்ட்டா புட் ஆப்ஷன் போகலாம். ஆனா சேஃப் ட்ரேடர்ஸ் ட்ரை பண்ண வேண்டாம். புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா ரிஸ்க் ட்ரேடர்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்ப இங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா இங்க இருந்து ஒரு கால் ஆப்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இங்க ரேஞ்ச்ல இருந்து இப்ப கால் ஆப்ஷன் வந்து ரிஸ்க் இப்ப 25,902லயும்
25,872 இங்க இருந்து நம்ம இந்த ஜோன் ஆக்ட் ஆயிட்டு இங்க இருந்து நமக்கு ஒரு பாயிண்ட்ல ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? இப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி ரீடெஸ்ட் மிட் ஜோன்ல ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் இந்த ஹைல போகலாம். இப்ப நாளைக்கு ஓவரால் லாங் ட்ரேட்ஸ் போறீங்கன்னா கால் ஆப்ஷன் போங்க. ஷார்ட் ட்ரேட்ஸ் போறீங்கன்னா புட் ஆப்ஷன்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் சொன்ன வியூ வச்சு நோட் பண்ணிக்கோங்க. லைக் டிரா பண்ற பாருங்களா, புட் ஆப்ஷன் வியூனா இதான். ஓகேங்களா? இது ஒரே வியூ தான் நமக்கு புட் ஆப்ஷன் இருக்கு. கால் ஆப்ஷனா லைக் மார்க்கெட் ஃபாலோ ஆனா இந்த மிட் ஜோன்ல இருந்து 25,902 ல இருந்து 25,872 இந்த ரேஞ்ச். இங்க இருந்து கால் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் கொடுத்தா சப்போர்ட் செகண்ட் டார்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். அண்ட் நிஃப்டி லெவல்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 26,095, 26,000, 25,981, 25,902, 25,000 and 872, 25,863, 25,821. ஓகேங்களா? இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் நிஃப்டில. பேங்க் நிஃப்டி சொல்லல. ஓகேங்களா? நான் பேங்க் நிஃப்டி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 58,556, 58,232, 58,112, 57,903, 57,826, 57,624. இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நம்ம இன்ஸ்டால ஷார்ட்டா ரீல் மாதிரி போடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஷார்ட்டா என்னன்னா லைக் லெவல்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி நாளைக்கு நிஃப்டியோட ஷார்ட் லெவல்ஸ் மட்டும். இந்த லெவல்ஸ் இப்போ லைக் ரிவர்சல்ன்றது யூடியூப்ல பாத்துக்கோங்க எங்க லாங் ரிவர்சல் போகும்ட்டு. ஷார்ட் ரிவர்சல்னா இங்க இந்த ஜோன் கிட்ட போச்சுன்னா நம்ம ஷார்ட் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்ச் கிட்ட நான் லைக் ரீல் மாதிரி நான் மேக் பண்ணி அப்டேட் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா லைக் ரொம்ப லாங் வீடியோஸ் நிறைய பேர் கேப்சர் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தீங்க, பார்க்க முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. லைக் யூடியூப்லயே லெவல்ஸ் கொடுப்போம். ஆனா லைக் ஷார்ட்டா ரீல் யூடியூப் ரீல்லையும் இன்ஸ்டா ரீல்லையும் லெவல்ஸ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அது கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமான்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்களேன். எஸ் ஆர் ஓகேங்களா? கொடுக்கலாம். இன்ஸ்டால போஸ்ட் பண்ணுங்க, பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க, பார்க்கலாம். நிறைய கமெண்ட்ஸ் எப்படி பண்றீங்கன்னு பார்த்துட்டு இன்னும் ஒரு ஒரு ஒன் இப்போ அடுத்த ஒரு வெனஸ்டே இருந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? எந்தெந்த ரேஞ்ச் நம்ம லெவல்ஸ் ஷார்ட்ஸாவும் கொடுப்போம், லாங் வீடியோ ரெண்டுமே வரும் உங்களுக்கு. யாருக்குன்னா அது வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எஸ் ஆர் நோ அப்படின்ட்டு. ஓகே. அண்ட் இதான் நமக்கு லெவல்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு மினிமம் 200 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அடுத்த அனலிசிஸ் வீடியோல பார்க்கலாம். அண்ட் லெவல்ஸ் தான் நேத்து கொடுத்த லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆச்சுன்றது மறக்காம கமெண்ட் பண்றேங்க. அண்ட் கோர்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்பரை வாட்ஸ்அப் பண்ணி ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலிசிஸ் வீடியோல பார்க்கலாம்.